ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் மீன் குழம்பு வைப்போம். மீன் குழம்பு எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். புளி ஊற வச்சாச்சு. தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒன்று வெட்டி போட்டு அதை கழுவி பாதி வெங்காயத்தை அரைச்சிக்கணும். பாதி வெங்காயம் நம்ம தாளிப்போம் இல்லையா, அதில் போட்டு தாளிச்சிக்கணும். சின்ன வெங்காயமும் அப்படி தான். சின்ன வெங்காயமும் பாதி மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கணும். பாதி வெங்காயம் தாளிப்புக்குன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கணும். இந்த வெங்காயம் உரிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு தெரியுமா? இந்த சின்ன வெங்காயம் ரொம்ப மோசமான சின்ன வெங்காயம், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நல்லா தெரியுதா இப்போது? ஓகே. இப்போ பாதி வெங்காயத்தை வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுருவோம். மிச்சம் இருக்கிற பாதி வெங்காயம் பொடியாக கட் பண்ணி தாளிப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் நல்லா பெரிய பெரிய சைஸாக இருக்கிறதெல்லாம் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிட்டு, பொடியாக இருக்கிறத எடுத்து தாளிக்கும் போது போட்டுக்கிறதுக்காக எடுத்து வச்சாச்சு. தக்காளி வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுப்போம். தக்காளி தானே ரொம்ப ஆடாக இருக்காது. ஸோ அதனால் பெரிய பெரிய பீஸாக வெட்டி போட்டுக்கலாம். அரைக்கிறது தானே, அதனால் நான் ஒரு 3 தக்காளி பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ இந்த தக்காளி எதுக்குன்னு பார்க்குறீங்களா? இதுவும் வெங்காயம் எப்படி நம்ம குட்டி குட்டியாக நறுக்கி தாளிப்புக்கு யூஸ் பண்ணுறோம், அதே மாதிரி ஒரு தக்காளி எடுத்து நம்ம எண்ணெயில் வதக்கிக்கணும். அரைச்சும் நம்ம போடணும். தாளிக்கும் போதும் ஒரே ஒரு தக்காளி மட்டும் வெட்டி போட்டோம்னாக்கா அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நான் அரைச்சி செய்கிறது தான் எனக்கு பிடிக்கும். எல்லோரும் தக்காளி வெட்டியே அப்படியே தாளிப்பீங்க. அது நல்லா நிறைய குழம்பு வைக்க முடியாது. நம்ம வச்சு சாப்பிட்றதுனால நான் அரைச்சி யூஸ் பண்ணிப்பேன். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பிரியாணிக்கு கீற்று போடுற மாதிரி சென்டரில் ஒரு கோடு போட்டு அதையும் இந்த வெங்காயம் எல்லாம் தாளிக்கிறதுக்காக வச்சுக்கணும். ஓகேவா? அப்புறம் மல்லியும் கருவேப்பிலையும் எனக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது தான் ரொம்ப பிடிக்கும். இந்த மல்லியும் அந்த கருவேப்பிலையும் செம்ம ஸ்மெல்லு வரும் ஃப்ரெஷ்ஷாக இருந்தாக்கா. காஞ்சிட்டா நல்லா இருக்காது. நான் கொஞ்சம் கொஞ்சமாக காய் கடையில் கேட்டு வாங்கிட்டு வச்சுப்பேன். சமையல் வீடியோ போட்டாவே ரொம்ப லென்த்தாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்குங்க, சரியா? நான் பொறுமையாக கட் பண்ணிட்டு போட முடியாது. ஐயோ, மிக்ஸி ஜார் மூடி சின்ன ஜார் மூடி எடுத்து போட்டேன். நான் கட் பண்ணி எடுக்க முடியாது. ஏன்னா கை ஈர கை.
அதனால் கட் பண்ணி எடுக்க முடியாததுனால வந்து நான் அப்படியே வந்து லென்த்தாக வீடியோவாக எடுத்து போடுறேன். மிக்சியில் முதல்ல வந்து இதெல்லாம் போட்டு அரைச்சிப்போம். உங்களுக்கு பேக்ரவுண்ட் வாய்ஸ் வந்து கேட்காது. எங்கள் வீட்டில் வந்து டிவி ஓடின்னு இருந்ததுனால வந்து சமைக்கிறதோ கட் பண்ணுறதோ அது எல்லாமே வாய்ஸ் வந்து இல்லாமல் நான் வீடியோ எடுத்துகிட்டு தனியாக தான் உங்களுக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்குறேன். சரிங்களா? அரைச்சாச்சு. தக்காளி, சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1. கொஞ்சம் கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு வாட்டி கொஞ்சம் அரைச்சிப்போம். நல்லா வந்து குழம்பு நிறைய சேர்த்து சாப்பிட்றவங்களா இருந்தால் இந்த மாதிரி அரைச்சி சமையல் பண்ணிங்கன்னாக்கா நம்ம வந்து கொஞ்சம் நிறைய சாப்பாட்டு கூட கொஞ்சமாக குழம்பு ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். இந்த தக்காளி வெங்காயமெல்லாம் எண்ணெயில் வதக்கி செய்யும்போது பார்த்திங்கன்னா குழம்பு நம்மளுக்கு கம்மியாக கிடைக்கும். அடுப்பை பற்ற வச்சுருவோம். கொஞ்சம் வெளிச்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நம்ம லைட்டு போட்டுருவோம். வீடியோ லைட் இருக்குதுல்ல, அதை கனெக்ட் பண்ணுறோம். அப்போ தான் கொஞ்சம் வந்து நல்லா பளிச்சுன்னு தெரியும். கிச்சன் வந்து ரொம்ப டல்லாக தான் இருக்கும். நம்ம கிச்சன் இவ்வளோ தாங்க. எனக்கு கிச்சனில் வந்து இடம் இல்லாததுனால ரொம்ப வீடியோ எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பாத்திரமெல்லாம் அடுக்கவும் இடம் இல்லை. என்ன தான் செய்கிறது போங்க. வேறு வீடு பார்க்குறதுக்கும் மனசு இல்லை. எண்ணெய் பார்த்திங்கன்னா வடை போட்டு எண்ணெய் கடாயிலே வச்சுருக்கிறேன். ஸோ அதிலேருந்து எண்ணெய் மொண்டு ஊற்றியாச்சு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் எப்படி எண்ணெய் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பார்த்து வந்து எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு தேவையான அளவு வந்து நான் வந்து எண்ணெய் எடுத்துருக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம், அதில் கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயமும் உரித்து வச்சுருக்கிற சின்ன வெங்காயமும் ரெண்டுத்தையும் வந்து அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அந்த எண்ணெயில் போட்டுருவோம். நான் மீன் குழம்புக்கும் வந்து பட்டை கிராம்பெல்லாம் கூட யூஸ் பண்ணுவேன். பட் நான் இப்போ இதுக்கு போடல. நான் எப்பயுமே கறி குழம்புக்கு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் வந்து சும்மா லைட்டாக வந்து 2 கிராம்பு ஒரு பட்டையும் போட்டுப்பேன். இப்போ வந்து நான் போடல. சரி போடாமல் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இன்னும் கிச்சனெல்லாம் பெருசாக இருந்து நம்மளுக்கு இடம் வசதியெல்லாம் நல்லா இருந்துச்சுனாக்கா அழகாக பர்ஃபெக்டாக வீடியோ எடுத்து போடுவேன். என்ன பண்ணுறது, நம்ம நிலமை அப்படி இருக்குது. நம்மளே கட்டினாலும் வந்து நம்மளுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி தானே கட்டுவோம் வீடு. சரி விடுங்க, நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வீடு இருக்கிற வரைக்கும் இதில் வீடியோ எடுத்து போடுறேன். பாருங்கள், பச்சை மிளகாவை எண்ணெயில் போட்டு வெங்காயத்தை கூட வதக்கிக்கலாம். நல்லா வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வெங்காயம் வந்து வதங்கணும். ரொம்ப நேரம் வீடியோ போகிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நான் கட் பண்ணி எடுக்கலை. ஸோ அதனால் வந்து அந்த வதங்குறது எல்லாமே கொஞ்சம் வீடியோ கவர் ஆகிற மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வேணுமானாக்கா நான் வந்து வதங்குறது எல்லாமே கட் பண்ணி கூட நான் எடுத்து வீடியோ போடுறேன். ஓகேவா?
ஏன்னா வெங்காயம் வதங்கலாம் டைம் எடுக்கும்ல, அவ்வளோ நேரம் உட்காந்து வீடியோ பார்க்க முடியாதுல்ல. நான் எப்பயுமே வந்து வீட்டில் வந்து இஞ்சியும் பூண்டும் வாங்கின்னு வந்து உக்காந்து அதை உரித்து, பூண்டு கூட தோலோடு போட மாட்டேன், எல்லாத்தையும் உக்காந்து உரித்து அந்த இஞ்சியெல்லாம் க்ளீன் பண்ணி அலசி கட் பண்ணி நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன். எனக்கு கடையில் வாங்கி போடுறது வந்து எனக்கு பிடிக்காது. அதனால் வந்து ஒரு டப்பாவில் ஃபுல்லாக எவ்வளோ வாங்குகிற ஒரு 1/4 கிலோ வாங்குறேன்னா கூட அதை போட்டு நான் அரைச்சி வச்சுருவேன். எப்பயுமே நம்ம கறி குழம்புக்கு, காய் குழம்புக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு நான் அரைச்சி வச்சுப்பேன் எப்போவுமே. ஏன்னா பசங்க வந்து எனக்கு ஸ்கூலுக்கு போகிறதுனால எனக்கு வந்து காலையில் வந்து ரெடி பண்ண முடியாது. இப்போது இஞ்சி பூண்டு போட்டாச்சு. அது வந்து அந்த இஞ்சி பூண்டு வாசம் போகிற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வதக்கிக்கிட்டு கருவேப்பிலையும் மல்லியும் எடுத்து அதில் போட்டு வதக்கிப்போம். வதக்கியாச்சு. ஒரு தக்காளி வெட்டி வச்சோம் இல்லையா, இந்த தக்காளியும் அதை கூட சேர்த்துப்போம். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சம் கிண்டி விட்டுப்போம். தக்காளியும் வந்து அந்த எண்ணெயில் வதங்கணும். ஓகேவா? இப்போ வந்து இதில் நான் என்னென்ன போடுறேன்னு பார்ப்போம். மஞ்சள் பொடி, எல்லாத்துக்குமே நான் மஞ்சள் பொடி சேர்ப்பேன். எல்லாருமே அப்படி தானே. மஞ்சள் பொடி சேர்த்தாச்சு. இது வந்து மிஷினில் அரைச்ச மிளகாத்தூள். இதில் வந்து நம்ம கிராமத்துலலாம் எப்படி அரைப்போம், அதெல்லாம் போட்டு மொத்தம் மிளகு சீரகம் எல்லாமே போட்டு அரைச்ச மிளகாத்தூள் அது. அடுத்து சால்ட்டு தேவையான அளவு போட்டிருக்கிறேன். பத்தலைன்னா அப்புறம் சேர்த்துப்போம். சால்ட்டு போட்டாச்சு. நல்லா இது வந்து வதக்கிப்போம். இப்போ வந்து அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி தென் வெங்காயம் இதை வந்து அது கூடவே வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதுவும் கொஞ்ச நேரம் வந்து எண்ணெயில் வதங்கணும். எல்லாத்துக்குமே கொஞ்சம் டைம் கொடுக்கணுங்க. எல்லாம் எது போட்டாலுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கட்டும், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி எது போட்டாலுமே கொஞ்சம் டைம் கொடுக்கணும். அது வந்து எண்ணெயில் வதங்கினா மட்டும்தான் நம்மளுக்கு குழம்பு வந்து டேஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம தக்காளி வெங்காயமெல்லாம் அரைச்சி ஊற்றணும்ல, அது கொஞ்ச நேரம் எண்ணெயில் வதங்கினா தான் அந்த பச்சை வாசமெல்லாம் போய் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். எது சமைச்சாலும், கறியே சமைச்சாலுமே வந்து எண்ணெயில் வந்து இப்போ நம்ம சிக்கன் செய்கிறோன்னா கூட இஞ்சி பூண்டு விழுது எல்லாத்தையும் போட்டு நம்ம தாளிப்போம் இல்லையா, அப்போது வந்து எண்ணெயில் கொஞ்ச நேரம் வந்து அந்த மிளகாத்தூள், உப்பு இதெல்லாம் போட்டு தண்ணி சேர்க்காமல் எண்ணெயிலே வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது வேக விடுங்க. அப்போ தான் வந்து அந்த கறியில் போயிட்டு அந்த மிளகாத்தூள், உப்பு, இந்த மசாலாலாம் சேர்ந்து அந்த பச்சை வாசமெல்லாம் போய் எண்ணெயில் அந்த கறி வேகும்போது, இந்த மசாலா கூட வேகும்போது அந்த பச்சை வாசம் போயிடும். மீன் மசாலாங்க, குழம்பு மசாலா இல்லை, நான் மறந்துட்டேன் வாங்கிறதுக்கு. ஸோ கொஞ்சம் ஃப்ரை மசாலா இருந்துச்சு, அது எடுத்து போட்டிருக்கிறேன். குழம்பு மசாலா போட்டுங்க. ஃப்ரை மசாலா போட்டாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட்டு. ஆக மொத்தத்தில் வந்து இதுவும் மீன், அதுவும் மீன் மசாலா தானே. ஸோ வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரை மசாலா தான் இருந்துச்சு, அதை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். பாருங்கள், நான் எவ்வளோ திக்காக குழம்பு வைக்கிறேன், எவ்வளோ தண்ணி வைக்கிறேன் அப்படின்னு நீங்களே பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். நல்லா கொஞ்சம் பெரிய ஃபேமிலி ஒரு வேளைக்கு சாப்பிட்ணுன்னாக்கா இந்த மாதிரி வந்து மெத்தடில் செஞ்சிங்கன்னா எல்லாருமே தாராளமாக சாப்பிட்லாம். நம்ம அடுத்து வந்து புளியை கரைச்சிப்போம். ஏன்னா வந்து ரொம்ப நேரம் வந்து எண்ணெயில் வதங்கிருச்சு, அதுக்கு மேலே விட்டோம்னா தீஞ்சிரும்.
இப்போ வந்து புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. புளி கரைச்சி ஊற்றியாச்சு. மறுபடியும் அந்த புளி தொக்குலேயே வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து, ஏன்னா புளி வந்து கரைக்கும் அந்த புளி தண்ணி நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். நான் வந்து 2 டைமு கரைச்சி ஊற்றுவேன். ஸோ இன்னொரு டைமும் அந்த புளியை வந்து நல்லா கரைச்சிட்டு, இதுவும் எங்கள் வீட்டில் கொடுத்து அனுப்பிச்சது தான் புளி. இப்போது தீபாவளிக்கு போனப்போ கூட வந்து புளி எடுத்துன்னு போக சொன்னாங்க. வீட்டில் இருக்கிறது அப்படியே இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இந்த புளியும் வந்து மறு டைமும் வந்து கரைச்சி ஊற்றியாச்சு. போதுங்க, அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் யூஸ் பண்ண மாட்டேன். இப்போது நல்லா வந்து கிளறி விட்டுப்போம். குழம்பு எப்படி இருக்குது? திக்காக தான் இருக்குது. நம்மளுக்கு வந்து நல்லா வந்து கொதிக்கணும். குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும். அதனால் வந்து நம்ம இன்னும் தண்ணி சேர்க்கணும். மிக்ஸியை தக்காளியெல்லாம் அரைச்சோம் இல்லையா, அந்த அரைச்ச ஜார் இருக்குது. அந்த ஜாரவை நம்ம அலசி தண்ணி ஊற்றி நல்லா குலுக்கி, அந்த மசாலாலாம் வர மாதிரி குலுக்கி அந்த மீன் குழம்புலேயே வந்து அந்த தண்ணியை சேர்த்துப்போம். நம்மளுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு எவ்வளோ தண்ணி வேணும், நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து, நம்மளுக்கு வேணுன்ற அளவுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா வந்து இந்த குழம்புல வந்து தண்ணி சேர்த்துப்போம். இப்போவும் தெரியுதா, நல்லா திக்காக தான் இருக்குது. இதுக்கு மேலே நம்ம தண்ணி சேர்க்குறது வந்து இந்த பதத்துக்கு வரணும் இல்லையா, அந்த அளவுக்கு வச்சா போதும். அது கொதிக்கணும், சுண்டணும். அதனால் வந்து இந்த அளவுக்கு தண்ணி வச்சோம்னா கரெக்டாக அது கொதித்து சுண்டுறதுக்கு கரெக்டாக ஒரு நம்மளுக்கு தேவையான திக்னஸ் கிடச்சிரும். நம்ம மூடி போட்டுருவோம். மூடி போட்டு நல்லா வந்து அது கொதிக்கட்டும். மீனை வந்து அது வேலைக்கு அலசிப்போம். நிறைய சகோதரிங்க வந்து என்ன இன்னும் மீன் குழம்பு வீடியோ வரலன்னு கேட்டுகிட்டே இருந்தீங்க. மீன் அலசியாச்சு, கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. எனக்கு வாய்ஸ் அவுட் கொடுக்கறதுக்கு வந்து வீட்டில் ஃப்ரீயாக இல்லை. சவுண்ட் அதிகமாக வீட்டில் இருந்ததுனால வாய்ஸ் அவுட் கொடுத்து என்னால் வீடியோ எடிட் பண்ணி போட முடியல. அதனால் இன்றைக்கி போடுறேன். இன்றைக்கி பாருங்கள். நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் சமைச்சு பாருங்கள். இந்த டேஸ்ட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஒருத்தருக்கும் ஒரு மாதிரி டேஸ்ட்டுங்க. ஒருத்தருக்கும் வந்து வேறு மாதிரி டேஸ்ட் இருக்கும். என்னோடய சமையல் இது தான். வெந்தயங்க, வெந்தயம் வந்து நான் எப்பயுமே வந்து மீன் குழம்புனாவே வெந்தயம் தானே இல்லையா. வெந்தயம் வந்து எல்லோரும் என்ன செய்வாங்கன்னா, மீன் குழம்பு வைக்கிறவங்க பெரும்பாலும் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே வெந்தயத்தை வந்து வறுத்து தான் வந்து அப்படியே தாளித்து விடுவாங்க. ஆனால் நான் அப்படி பண்ண மாட்டேன். வெந்தயத்தை எடுத்து நல்லா வந்து பேனில் வந்து பொன்னிறமாக வறுத்துக்கணும். வறுத்து இந்த மாதிரி வந்து பொடி பண்ணி வச்சுக்கணும். நான் பொடி பண்ணி ஒரு டப்பாவில் கொட்டி வச்சுப்பேன். ஏன்னு கேட்குறீங்களா, எனக்கே வந்து வெந்தயம் வந்து அந்த குழம்புல சாப்பாட்டில் ஊற்றி சாப்பிடும்போது வெந்தயமெல்லாம் இருந்துச்சுன்னா எனக்கு பிடிக்காது. நானே எடுத்து வந்து தூரமாக தான் எடுத்து வச்சுருவேன். அதனால் பசங்களும் வந்து அதை லைக் பண்ண மாட்டாங்க இல்லையா. அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வெந்தயத்தை வந்து நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு, எண்ணெயெல்லாம் போடக்கூடாது, சும்மா காலி கடாயில் வச்சு பொன்னிறமாக வந்து வெந்தயத்தை வறுத்துக்கணும். நம்ம வறுத்துக்கிட்டு அதை ஆற வச்சு பொடியாக்கி வச்சுக்கணும். நம்ம வந்து ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நம்ம எப்போல்லாம் மீன் குழம்பு செய்கிறோமோ அப்போல்லாம் இது பண்ணிக்கலாம். நல்லா வந்து கொதிஞ்சிடுச்சு. கொதிச்ச உடனே நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற மீனெல்லாம் எடுத்து அதில் போட்டுருவோம்.
என்னடா அவ்வளோ சீக்கிரம் கொதிச்சிச்சேன்னு பார்க்காதீங்க. நான் மூடி போட்டு விட்டு கொஞ்சம் கட் பண்ணிட்டேன் வீடியோவை. அப்போ கொஞ்சம் உஷாராக கட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் கொதிக்கணும் இல்லையா, அது பார்த்தா ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டேன். மீனை போட்டுட்டு 2 கிண்டு 2 கிண்டு கிண்டி விட்டுட்டு அகெயின் நம்ம மூடி எடுத்து மூடிடுவோம். ஓகே, மூடியாச்சு. இப்போ இது நல்லா மீன் வேகிற அளவுக்கு ப்ளஸ் அந்த மசாலா சேர்கிற அளவுக்கு நல்லா கொதிக்கணுங்க. இதுக்கப்புறம் தான் வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போகும். ஏன்னா நான் கட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஃப்ளஷ் பண்ணாமல் வச்சுட்டு நான் பாட்டுன்னு போயிட்டேன். அது பாட்டுன்னு கொதிச்சுக்கிட்டே இருக்குது. இது கூட நீங்கள் கொதிக்கிற வரைக்கும் வெயிட் நல்லா குழம்பு கொதிச்சிடுச்சு. இப்போ மூடியை திறப்போம். குழம்பு நல்லா கொதிச்சு மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. குழம்பு எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்திங்களா? இதனால தான் நான் அரைச்சி செய்வேன். பசங்க தக்காளி இதெல்லாம் பெருக்கி போட்டு சாப்பிடுவோம். அதனால் நம்ம இப்படி செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணணும், நம்ம அரைச்சி வச்சுருக்கிற வெந்தய பொடி நம்ம தூவிக்கலாம். வெந்தய பொடி தூவியாச்சு. வெந்தய பொடி தூவிட்டு குழம்ப ஆஃப் பண்ணிவிடுவோம். இந்த புகையெல்லாம் இருக்கிறதுனால குழம்பு சரியாக தெரியாது. ஆஃப் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்களா மீன் குழம்பு எப்படி இருக்குன்ட்டு? ஓகேவா? மீன் குழம்பு ரெடி ரெடி ரெடி. இன்னும் அந்த புகையெல்லாம் போய்